கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 1:9 வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. இருளில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்த ஒரு ஒளிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியாக யோவான் அப்போஸ்தலர் 9 அங்கே திடீரென்று ஒரு ஒளி, திடீரென்று ஒரு சத்தம், திடீரென்று ஒரு பிரகாசம் ஒரு மனிதனை சந்தித்தது. அவன் யார் என்றால் அந்த சவுல். அந்த சவுல் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிறதுக்காக தமஸ்குவுக்கு நேராக போய் கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் இயேசு அவனை சந்தித்தார். அநேக ஜனங்களை, அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவன், சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தவன், சபைகளுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தவன், அப்படிப்பட்டவனை இயேசு சந்தித்து அவனுடைய வாழ்க்கையும் கர்த்தர் பிரகாசமாக மாற்றினார். இன்றைக்கு எப்பேற்பட்ட ரவுடியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொலைகாரனாக இருந்தாலும் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் லண்டனுக்கு போயிருந்தார். அப்பொழுது தன்னுடன் வந்த அங்கே சந்திக்க வந்த அந்த வாலிபனை சந்தித்து கேட்டார், மகனே, உன் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது உண்டாப்பா அப்படின்னு கேட்டார். அப்பொழுது சொன்னானா, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். நான் இலங்கையை சேர்ந்தவன். நான் அப்பொழுது போராளியாக இருந்தேன். அந்த வழியாக நான் நடந்து போகும்போது ஒரு பாட்டி எப்பொழுது அந்த தெருவில் குடியிருந்தாங்க. அவங்க எப்பொழுதும் என்னிடம் பார்த்து, தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியான கோபம் வரும். 2வது நாள் என்னை சந்தித்து, தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள, தபார் உன்னை கொன்னுடுவேன் அப்படிம்பான. 3வது நாளும், தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுப்பா, உனக்கு நல்ல ஒரு சமாதானம் தருவார், தபார் இப்போவே இங்கேயே உன்னை போட்டு மிதித்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னானோ. அப்பொழுது சரிப்பா, இனிமேல் நான் உன்கிட்ட இயேசுவை பற்றி சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு நாள் உனக்கு ஒரு மரண பயம் வரும், அப்பொழுது இயேசுன்னு கூப்பிடு, உன்னை காப்பாற்றுவார் இயேசு அப்படின்னாராம். அந்த பாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஒரு நாள் திடீரென்று யுத்த காலத்திலே இவன் எதிரிடம் மாட்டிக்கொண்ட பொழுது இவனை விலங்கு போட்டு கூட்டிக் கொண்டு போனார்கள். போகும்போது அங்கே இலங்கையில் இந்த போராளிகளை தனியாக விசாரிப்பதற்கு ஒரு 4வது மாடிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே அணுவாக சித்திரவதை பண்ணிடுவாங்களாம். அவனை உடனே சாகடிக்க மாட்டாங்களாம். நகத்தை வெட்டுவாங்களாம், உடம்பை துண்டாக வெட்டுவாங்களாம், எப்படி பெட்ரோல் போட்டு அப்படி கொளுத்த வைப்பாங்களாம். அப்படியே சித்திரவதை பண்ண போகிறதுக்கு முன்னால் இவனை ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்களாம். அப்போ இயேசுவே என்னை காப்பாற்றுங்கப்பா, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பான்னு கூப்பிட்டானான். அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாராம். வந்து அவர் தமிழும் அந்த சிங்களமும் பேசினாராம். தம்பி, நீ என்னடா பார்க்கறதுக்கு நல்லவனாக இருக்க, யாரா நீ அப்படின்னு கேட்டாராம். நான் இப்படி இந்த மாதிரி தப்புலாம் செஞ்சையா, மன்னிச்சிருங்க அப்படின்னா அவனை கூட்டிகிட்டே போனாராம். கையில் இந்த விலங்குகள்லாம் அவுத்து, இந்த ஒரு இருளோன்னு ஒரு பகுதி இருக்குது, இப்படியே தப்பிச்சு ஓடி போயிடு, நீ இந்த பக்கம் வராத, இனி இந்த பாவம் செய்யாத, ஓடி போயிடு அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுதே அவன் பாவங்களெல்லாம் மறிக்கேட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு லண்டனில் இன்றைக்கி ஒரு சபையில் வந்து சேர்ந்தையா, இந்த லண்டனில் இந்த சபையில் ஒரு மூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன், பவுலுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன், சவுலை பவுலாக மாற்றின தேவன், இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். நீங்களும் இந்த பாட்டியை போல யாருக்காவது ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறீங்களா? நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் யாருக்காவது ஒரு நபருக்கு சத்தியத்தை சொல்லுவீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் வாழ்க்கையும் பிரகாசிக்க வைப்பார், உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க வைப்பார், உங்கள் ஊழியத்தை, உங்களுடைய பிஸ்னஸ், உங்கள் தொழில் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கி பிரகாசிக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் நீக்கி இன்றைக்கி ஒரு வெளிச்சத்தை உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்கி அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதி. அவங்க குடும்பத்தில் இருக்கிற சவுலெல்லாம் பவுலாக மாற்றும். யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ, ரட்சிப்பின் ஆவி அந்த குடும்பத்தில் ஊற்றும். எல்லா விக்கிரகத்திலிருந்து ஆண்டவரை எல்லாத்தையும் அவர்களை விடுதலையாக்கும். எல்லா இருளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்யும். குடும்பத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையும் பிரகாசிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.